Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by Buy Mode e-shopping app. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளோட பாதையை நாம தான் நிர்ணயிக்கணும், நம்மளோட பாதையை நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ஷார்ட்கட் எப்போவுமே நம்ம ஷார்ட்கட்டை தான் தேடுவோம். அதனால் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு இலக்கை அடைஞ்சிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதுக்கு கூட வேணாலும் கம்பேர் பண்ணலாம். உங்களுடைய இலக்கு இல்லைன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு இல்லைன்னா எதுவாக வேணாலும் உங்களுடைய வாழ்க்கை எதுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இலக்கு உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கை அடைகிறதுக்கு அதற்கான அந்த இலக்கை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களோட முயற்சிகளாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட முயற்சிகள், அவங்களோட தாட்ஸு, அவங்களோட ஐடியாஸ் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த இலக்கை தக்க வச்சுக்க முடியாது. நம்ம இலக்கை அடையிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம அடைஞ்ச அந்த இலக்கை தக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை தக்க வைக்கணும் அப்படின்னா, இலக்கை தக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பாதையை நீங்கள் அழகாக உருவாக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் உங்களுடைய பாதையை உருவாக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில குழந்தைங்க மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க, சில குழந்தைங்க அதை புரிஞ்சு படிப்பாங்க. ஸோ அவங்க ஓனாகவே எக்ஸாம்க்கெல்லாம் எழுதுவாங்க, பரீட்சை நேரத்தில் ஓனாகவே எழுதுவாங்க. இந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு ஃப்ளோவில் எழுதுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல மறந்து போயிடுச்சோம்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும் ஒன்றுமே ஓடாது. சரியா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுடைய பாதையை பின்பற்றி போனோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்காகி நின்றுவோம். ஒரு புரிதலோடு நம்மளுடைய பாதையை நம்ம உருவாக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இலக்கை தக்க வச்சுப்போம். இன்னொரு எடுத்துக்காட்டோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இரை தேடுறதுக்காக அப்படியே ஒவ்வொரு இடங்களாக போய் சேர்ந்து இரை தேடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மழை வர்றதுக்குரிய அந்த நேரம். உடனே என்ன பண்ணுது, எல்லா பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே ஐயோ மழை பெய்ய போகுது, ஸோ நம்ம ஒரு மறைவிடத்தை தேடி போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இரைகளை எல்லாம் எடுத்துட்டு, அதாவது இரை தேடிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அந்த இரைகளை எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு பறவை மட்டும் மேகத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கு. மேகத்துக்கு மேலே பறக்கிறதுனால என்னாகும், மழை அந்த பறவையோட மேலே படாது. ஸோ அதோட மன வலிமை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் மறைவிடத்தை நோக்கி ஓடும்போது இந்த ஒரே ஒரு பறவை மட்டும் மன வலிமையோட உடல் வலிமையோடு அது என்ன பண்ணுதுன்னா அந்த மேகங்களுக்கு மேலே பறந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது வேறு எந்த பறவை இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது கழுகு. சரி. ஸோ ஒரு கழுகுக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு முறையான பயிற்சியோட, முறையான வழிமுறைகளோட நம்மளுடைய பாதைகளை நாம் கரெக்டாக உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் உங்களாலேயே தடுக்க முடியாது. சரியா? கண்டிப்பாக மன வலிமையும் நிலையான பயிற்சியும் உங்களிடத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.